அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் பகைமாட்சி, குறள் எண் 869. செருவார்க்கு சேன் இகவா இன்பம் அறிவிலா அஞ்சும் பகைவர் பெறின். அறிவு இல்லாத பயம் நிரம்பிய ஒரு பகைவரை பெறுபவனுக்கு இன்பம் என்பது தொடர்ந்து அவனுடனே இருக்கும், தொலைதூரத்திற்கு ஒரு காலம் சென்று விடாது. A person who is foolish and fearful, if he is the enemy, then the pleasure will not go away from the person who is fighting against him. வள்ளுவர் நினச்சா நமக்கு ஒரு மாதிரியாக தாங்க இருக்குது. எப்படிங்க அந்த மனுஷன் இப்படிலாம் யோசிச்சிருப்பாருங்க? ஒருத்தனுக்கு இன்பம் கிடைக்கணும். எப்படி இன்பம் கிடைக்கணும்? போர்லையோ போட்டியிலையோ வெற்றி பெற்ற இன்பம் கிடைக்கணும். அந்த இன்பம் எப்போதுமே கிடச்சிட்டு இருக்கணும். தன் போட்டியாளரை வென்ற, தன் பகைவரை வென்ற அந்த இன்பம் எப்பொழுதுமே கிடச்சிட்டு இருக்கணும். எப்போ அது கிடைக்கும்? எவ்வளோ பெரிய ஜாம்பவானாக இருந்தாலும் யானைக்கு அடிசருக்கிற மாதிரி அவனும் தோற்று போவான். போட்டியாளர்லேயும் தோற்று போவான், போர்லேயும் தோற்று போவான், தேர்தல்லையும் தோற்று போவான். எல்லாமே நடக்கும். எப்பேற்பட்ட ஆளுமைகளும் தோற்கடித்த பூமி இந்த பூமி. இந்த பூமினா நம்ம பாரத பூமி, தமிழ் பூமி மட்டுமில்லை, இந்த உலக பூமி. எல்லா ஆளுமைகளும் தோற்றுருக்கிறாங்க. அதுக்கு விதிவிலக்கு கிடையாதுங்க. அதனால் போட்டின்னு வந்தால் சில நேரம் வெற்றி வரும், சில நேரம் தோல்வி வரும். அப்போ வெற்றி வரும்பொழுதெல்லாம் ஒருவனுக்கு மகிழ்ச்சியும் இன்பமும் இருக்கும். தோல்வி வரும்போதெல்லாம் சோகமும் துன்பமும் இருக்கும். ஆனால் ஒருத்தனுக்கு தொடர்ந்து இன்பம் கிடைக்கணும். அந்த இன்பம் அவனை விட்டு தொலைதூரத்துக்கு போகவே கூடாது. எப்போ அவன் கூடவே இருக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும் தெரியுமா? இவன் ஒன்றும் பெருசாக பண்ண வேண்டாம். இவனுடைய பகைவரை இவன் தேர்ந்தெடுக்க வேண்டும். எப்பேற்பட்ட பகைவராக இருக்கணும்? அறிவில்லாத பகைவராக இருக்கணும். எல்லாத்துக்கும் பயப்படக்கூடிய, எதுக்குமே ரிஸ்க் எடுக்காத ஒரு பகைவனாக இருக்கணும். அப்படி ஒரு பகைவனோ ஒரு போட்டியாளனோ கிடைச்சிட்டான்னா சும்மா இவன் வச்சு செய்வான். அவனை வெற்றி பெற்று கொண்டே இருப்பான். இன்பம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அந்த இன்பம் ஒரு காலம் அவனை விட்டு தொலைதூரத்துக்கு போகாது. இந்த கவுண்டமணி செந்தில் நகைச்சுவையெல்லாம் பார்த்துருப்போம். எப்போவுமே செந்தில் அடி வாங்குவார், எப்போவுமே கவுண்டமணி அடிச்சிட்டு இருப்பார். இது ஒரு நடிப்புக்காக தான். இருந்தாலும் எப்பொழுதுமே கவுண்டமணி ஒரு துன்பத்தில் இருப்பார். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆள் அவருக்கு போட்டிக்கு வந்ததுனால. மன்னிக்கவும், இன்பத்தில் இருப்பார். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆள் அவருக்கு போட்டிக்கு வந்ததால். அந்த மாதிரி நமக்கு போட்டியாளர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். இந்த எல்லா பகைமாட்சியினுடைய எல்லா குறள்களையும் ஐயனுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் சொல்கிற கருத்து பகைவனுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் திருப்பி 2வது தரம் படித்து பார்த்தா நமக்கே சொல்கிற மாதிரி தான் இருக்கு. உனக்கு அறிவில்லாதவனும் பயப்படுவனும் பகைவனாக அமைந்தால் உனக்கு தொடர்ந்து இன்பம் கெட்டிக்கொண்டே இருக்கும். நீ ஜாலியாக இருப்ப. உன்னை விட பெரிய பாக்கியவான் யாரும் கிடையாதுன்னு சொல்கிறார். அந்த இன்பம் உன்னை விட்டு போகவே போகாதுங்கிறார். ஒருவேளை நம்ம அறிவில்லாமல் பயப்படக்கூடிய ஆளாக இருந்தால் நம்முடைய பகைவருக்கு அதே நிலைமை தான் ஏற்படும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? நம்மளை நாம் மாற்றிக்கணும்னா நம்ம அறிவு பெற வேண்டும். அஞ்சக்கூடாது. இது 2 தான். ஏற்கனவே அஞ்சாமை பேதமை சொல்லிட்டோம். இருந்தாலும் எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படி பயந்துக்கிட்டே இருந்தோம், அறிவும் இல்லாமல் இருந்தோம்னா நம்ம ஒரு அடி எடுத்து கூட முன்னாடி வைக்க மாட்டோம். ஆனால் நமக்கு போட்டியாளர் 100 அடி முன்னாடி போயிட்டுருப்பான். அவன் நம்மளை எளிதாக வெண்டுட்டு போயிடுவான். அதனால் அறிவு மேம்பட வேண்டும், அச்சம் அகல வேண்டும். இது 2ம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நாம் வெற்றி பெற முடியும். நம் போட்டியாளருக்கு தொடர்ந்து இன்பத்தை நாம் கொடுத்து கொண்டே இருக்க மாட்டோம். அவ்வப்பொழுது அவன் கண்ணில் விரல விட்டாட்டி துன்பத்தையும் கொடுப்போம். அது மாதிரி நமக்கு போட்டியாக எவனாவது இருக்கிறான் என்றால், யாரிடம் நாம் போய் போட்டி போட வேண்டும் அல்லது சண்டை போட வேண்டும் என்றால், அவன் அறிவில்லாதவனாக இருக்க வேண்டும், அஞ்சுபவனாக இருக்க வேண்டும். இது 2 இருந்தால் போதுங்க, எளிதாக வென்றலாம். அவனை சும்மா பயங்காமிச்சா போதும். ஒன்றும் பெருசாக போய் அடிக்கலாம் வேண்டியதில்லை. இன்னும் சத்தம் போட்டால் போதும், அவன் பயந்துக்குவான். அறிவு கொஞ்சம் கூட இருக்காது. நம்ம ஏதாவது ஒன்று பெருசாக சொல்லுவோம். அவங்க நமக்கு தெரியும், இவங்க நமக்கு தெரியும், அவ்வளோதான், நீ வெளில வந்தீங்கன்னா உனக்கு இதாகிடும், அதாகிடும், அப்படி பண்ணிடும், இப்படி பண்ணிடும் சொல்லுவோம். உடனே அவன் வந்து அந்த அந்த அறிவை உபயோகிக்க மாட்டான். இவருக்கு உண்மையிலேயே அவ்வளோ தெரியுமா என்னங்கிறதெல்லாம் கண்டுக்க மாட்டான். நான் உடனே பயந்துக்குவான். இந்த மாதிரி ஆள் கிடைச்சான்னா விடாத, வச்சு செய், நீ ஜெயிச்சிடுவேன். உனக்கு இன்பம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் நீ அப்படிப்பட்ட ஆளாக இருக்காத, உன் பகைவனுக்கு அந்த இன்பம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு புத்தி சொல்லக்கூடிய ஒரு குறள் தான் அருமையான குறள். செருவார்க்கு சேன் இகவா இன்பம் அறிவிலா அஞ்சும் பகைவர் பெறின். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷினை திரளைய வெளியே கிடமை சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு. நன்றி. டாக்டர் செல்வாகர் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.